கர்த்தர் மலை பிரசங்கத்தில் நாம் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லித் தருகிறார். தீய செயல்களை மட்டுமல்ல, தீய எண்ணங்களையும் கூட நாம் விட்டு விலக வேண்டும் என்று சொல்கிறார். உதாரணமாக, விபச்சாரத்தில் இருந்து விலகி இருப்பது மட்டும் போதாது, விபச்சார சிந்தை கூட நம்மில் இருக்கக்கூடாது என்று மத்தேயு 5:27-28 சொல்கிறார். நாம் நமது சிநேகிதர்களுக்கு மட்டும் நன்மை செய்தால் அது இயேசுவை திருப்திப்படுத்தாது. நாம் பரலோக பிதாவின் உண்மையான பிள்ளைகளாய் இருக்கும்படிக்கு நாம் நமது சத்துருக்களுக்கு நன்மை செய்யவும் அவர்களுக்காக ஜெபிக்கவும் வேண்டும் என்று மத்தேயு 5:43-45 தேவன் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறார். அதை நாம் பின்பற்றி நடப்போமாக. ஆமென்.